ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். பைபிள்ல இருந்து இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான தேவனுடைய வார்த்தையோடு பேச வந்திருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்கள்னா என்னன்னா, மனுஷங்களுடைய பெருக்கத்தில் பூமி நிறைந்திருக்கும் போது, கர்த்தருடைய வருகை இருக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் திரும்ப வரும்போது சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதிலே பிரதானமானது மனுஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம புரிஞ்சிக்கவே முடியல. யாரை புரிஞ்சிக்கவே முடியல, யாருடைய தனிப்பட்ட குணங்களையும் புரிஞ்சிக்கவே முடியல. காலையில நம்ம கிட்ட ப்ராமிஸ் பண்றவங்க சாயந்தரம் நம்ம கிட்ட பொய் பேசுறாங்க. காலையில நல்லா பேசுறவங்க ஈவினிங் நம்மள பகைச்சுக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நமக்கு மட்டும்தான் நடக்குதா? இல்ல மனுஷங்க நம்மள மட்டும்தான் பகைக்கிறாங்களா? இல்ல மனுஷங்க நமக்கு மட்டும்தான் விரோதமா இருக்காங்களா? ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த மனுஷங்க ஏன் இப்படி மாறி போயிட்டாங்க? ஒரு காலத்துல நண்பர்கள் ஒரு டீம் இருப்பாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவங்கள பார்க்க. ஆனா நீ நண்பர்கள் உண்டு, ஆனா உண்மையான நண்பர்கள் இல்லை. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களோடு கூட பேச போறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ. பைபிள் சொல்லுது, ஒரு காரியத்தை நீ புரிஞ்சுக்கோ. கடைசி நாட்கள்ல ஒரு ரொம்ப கொடிய காலம் ஒன்று வரும். அந்த கொடிய காலத்துல மனுஷனுடைய சுபாவம் எப்படியெல்லாம் மாறும் தெரியுமா? அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? முதலாவது 2வது வசனம் பாருங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள். எப்படிப்பட்டவங்க? தற்பிரியர். அல்லேலூயா. சுகபோகமா நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும். தற்பிரியர். தற்பிரியர்னா இப்படி சொல்லலாம், மனைவி பிள்ளைகளை கூட நேசிக்க மாட்டான், நான் மட்டுமே நல்லா இருக்கணும். ரொம்ப சுயநலவாதிகளாக இருப்பார்கள். தெரியுமா? சுயநலம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் யாருக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை வேண்டுமானாலும் செய்வான். சுயநலத்திற்கு இன்னொரு பெயர் தான் காரியவாதி. காரியவாதிக்கு இன்னொரு பெயர் தான் சுயநலவாதி. இவர்கள் எல்லாம் யாருக்கு சமமானவர்கள் தெரியுமா? தீவிரவாதிகளுக்கு சமமானவர்கள். எப்போ எங்க கண்ணி வெடி வைப்பாங்க, எங்க குண்டு வைப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. இந்த சுயநலவாதிகள், இந்த தற்பிரியமாய் நடக்கிறவர்கள். இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள நிறைய தற்பிரியம். வேலைக்கு போனா தற்பிரியம், எந்த வேலை எடுத்தாலும் தற்பிரியம். நான் தான் நல்லா இருக்கிறதுக்காக எவருக்கும் துரோகம் செய்வோம். ஏன்? மனைவிக்கு கூட துரோகம் செய்வாங்க. ஏன்? குடும்பங்களுக்கு கூட துரோகம் செய்வாங்க. வேலை செய்யற எஜமானனுக்கு கூட துரோகம் செய்வாங்க. தற்பிரியம். தெய்வ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க இப்படிப்பட்ட மனுஷர்களை குறித்து. கடைசி நாட்களில் தற்பிரியர் எழும்புவார்கள். தற்பிரியர் எழும்பி
மத்தவங்களுக்கு முன்னாடி நிப்பான், நான் நல்லா இருக்கேன், அதை பார்த்து பல பேர் விழுவாங்க. இவன் தான் தற்பிரியமா இருக்கனா, இவன் ஒருத்தன் பல சுயநலவாதிகளை உருவாக்கிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, தற்பிரியராயிராதீர்கள். நீங்க மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மத்தவங்களை அழிக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மத்தவங்களை வேதனைப்படுத்தாதீங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாதீங்க. உங்க ஒருத்தருடைய சுயநலத்திற்காக அநேகருடைய மனசை உடைக்காதீங்க. கடைசி நாட்களில் தற்பிரியர் எழும்புவார்கள் இல்லையா? பாருங்க, எப்படிப்பட்ட தற்பிரியர் எழும்புவார்கள். பிலிப்பியர் பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து ஆத்துமாக்களுக்காய் ஒன்றாய் சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாங்க, ஒரே சிந்தையும் ஒரே மனமும் இருந்தாதான் நீங்க எதையும் சாதிக்க முடியும். ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருந்தாதான் உங்க வாழ்க்கையில பல சாதனைகளை உண்டாக்க முடியும். ஆமென். இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையில தோத்துருவீங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை தோக்குற இடத்துக்கு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்பவுமே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனத்துல நிலைத்துருங்க, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்துருங்க. பாருங்க, 1 கொரிந்தியர்ல ஏசாமி சொல்றாரு, 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் தன்னுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன். உங்க வாழ்க்கையில உங்களுக்காக மட்டும் எதையும் செய்யாதீங்க, பிறனுக்கானதையும் செய்யுங்க. சுயநலமா சேர்த்து வைக்கிறீங்களே, நீங்க மட்டும் அனுபவிச்சா போறீங்க, நீங்க பெத்த பிள்ளைங்க அனுபவிக்க போறாங்க. பிறன்டானே உன்னுடைய மக்கள் அனுபவிக்க போறாங்க. ஆமா தானே? சுயநலம் வேண்டாங்க. கடைசி நாட்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உடையவர்களாக குடும்பத்திலே நாம் இருப்போம். ஆமென். சபையிலே ஜீவிக்கிறனா, சபைக்கு செல்லுகிறனா தற்பிரியரா இருக்காதீங்க. நேரா சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கும் அவங்கள பிடிக்காது. ஸ்தோத்திரம். நாம் சர்ச்சுக்கு போனா கூட யூனிட்டி கிடையாது. அங்க கூட ஒரு சுயநலம், எனக்கு மரியாதை வேணும், எனக்கு கௌரவம் வேணும். தாய் தகப்பன் கிட்ட ஒரு சுயநலம், அக்கா தங்கச்சிங்க கிட்ட ஒரு சுயநலம். குடும்பம் உடையறதுக்கு, சபை உடையறதுக்கு, ஒரு அன்பு உடையறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுயநலம், தற்பிரியம். பைபிள்ல சுயநலத்திற்கு பேர் தற்பிரியம். பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. இவங்க கலகத்தை உண்டு பண்றவங்க, தற்பிரியமா இருக்காங்க. பாருங்க, தான் நல்லா இருக்கிறதுக்காக கலகத்தை உண்டு பண்ணுவாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. கடைசி நாட்களில் தற்பிரியமா இருப்பாங்க. சபையில கலகத்தை உண்டு பண்ணுவாங்க, சபையில குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. ஏக சிந்தையும் ஏக அன்பும் அவங்களுக்குள்ள இருக்காது. குடும்பத்துல குழப்பத்தையும் சண்டைகளும் உண்டாக்குவாங்க. தான் மட்டுமே நல்லா இருக்கணும், தான் மட்டுமே நல்லா இருக்கணும், தான் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும். பல பேரை உடைப்பாங்க, பல பேருடைய மனசை உடைப்பாங்க. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருப்பார்கள். இவர்களை குறித்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தற்பிரியரோடு வாழாமல் பொதுநல சிந்தையோடு கர்த்தருக்காக எழும்புவோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்போம், வீட்டில் உள்ள சபையில் உள்ள அனைவரையும் ஒருமனமாய் நேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.